ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய அம்மா. என்னடா அம்மாவை நேர்ல காட்டாம போட்டோல காட்டுறேன்னு நினைக்கிறீங்களா? எங்க அம்மா வந்துட்டு என் கூட இல்லை, இறந்துட்டாங்க. எங்களை விட்டு 2008 போனவங்க. எங்க அம்மா இறந்து 18 வருஷம் ஆகுது. அம்மா இல்லைன்னா எப்படி இருக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும். எங்க அம்மா வந்துட்டு கடைசி குழந்தை பிறக்கும்போது நஞ்சு உள்ள போய் இறந்துட்டாங்க. இங்க எங்க ஊர்ல அம்மாபேட்டையிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்கேயே பார்த்துருந்தா எங்க அம்மா நாத்த எங்க கூட இருந்திருப்பாங்க. அவங்க அதான் விதின்னு சொல்லுவாங்கல்ல, விதி வந்து அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போய் சாவர நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. எங்க பாட்டி வீட்ல போய் தான் குழந்தை பெத்துக்க வந்துட்டு அங்க உடையாலூர் கும்பகோணம் சைடு அங்க இருக்கு. வலங்கமான தாண்டி இருக்கு எங்க பாட்டி வீடு. அங்க போயிட்டு வீட்லயே பொறந்துருச்சு பாப்பா. பொறந்தோனே அங்கேருந்து ஆட்டோவில் வலங்கமான ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. வலங்கமான்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால கும்பகோணம் கொண்டுட்டு போக சொல்லிட்டாங்க. கும்பகோணம் போற வழியிலேயே சாக்கோட்டை. சாக்கோட்டையில வந்துட்டு எங்க அம்மா உயிர் அங்கதான் போணுச்சு. நான் இப்பயுமே சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பா வந்து கும்பகோணத்துல இறங்கி நீடாமங்கலம் பஸ் பிடிச்சி தான் வருவேன். அந்த சாக்கோட்டையை தாண்டி தான் வருவேன். அந்த அந்த இடத்த பார்க்கும்போது எங்க அம்மா பிரிஞ்ச இங்கதான் உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சொட்டு அங்க அழுவ வராம வராது. கண் கலங்கிடும் எனக்கு. ஏன்னா அந்த ஏரியாவை பார்த்தாலே எங்க அம்மாவை பறிச்ச ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரிதான் ஆகும். அந்த சாக்கோட்டையை பார்த்தாலே அந்த இடத்துல எங்க அம்மா உயிர் போன இடம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ரொம்ப மனவேதனை எங்க அம்மா வந்துட்டு பண்ணது. அவங்க இங்கேயே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கடைசி குழந்தை அழகா இங்கேயே பெற்றிருந்தாங்கன்னா அம்மாபேட்டையிலேயே உயிரோட இருந்திருப்பாங்க. அவ்வளோ தூரம் போனதுனால அதான் தலைவிதி இழுத்துட்டு போய் அங்கே விட்டு இப்போ இறந்ததுனால ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டம். நான் மட்டும்தான் பெரிய பிள்ளை. 7th ஸ்டாண்டர்ட் படித்தேன். என் தம்பி தங்கச்சிங்களாம் சின்ன சின்ன குழந்தைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் எங்கள் அம்மா இல்லாமல் வாழ்ந்து வந்தோம். ரொம்ப அடிபட்டுட்டோம். நிறைய கஷ்டங்கள், வேதனை, நிறைய கண்ணீர். வாழ்க்கையில வந்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து கண்ணீர் சிந்தாத நாளே இல்லைன்னா இப்ப வரைக்குமே கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் இருக்கேன். 30 வயசு ஆகுது. ஒவ்வொரு பெண்ணுக்குமே தாய்ங்கிறவ ஒரு முக்கியமான இது. ஆம்பளை பசங்களுக்கே இப்போ அம்மாங்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுலேருந்து ஒரு நல்லது கெட்டது பார்க்கறதுலேருந்து கல்யாணம் ஆகி பெண்களை கொடுத்தா கூட பெண்களுக்கு பெண்கள் பொங்கல் வருஷ தீபாவளி வருஷம் பொண்ணை போய் பார்த்துக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, பேரம் பத்தி தூக்குறதுன்னு எல்லா உறவுக்கும் அம்மாங்கிறவ முக்கியமான ஒரு உறவு. ஆனா அந்த ஒரு பாக்கியங்கள் எங்க யாருக்குமே கிடைச்சதே இல்லை. அனாதையா தான் இருக்கோம் நாங்க. எங்க அம்மா இல்லாதனால ஒரு அனாதை தான் சொல்ல போனா. ஏன்னா எங்க மாமியார் சைடும் என்னைய குழந்தை பிறந்தப்போ என்னை வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கல. ஏன்னா என்னுடைய தீட்டு துணி இதெல்லாம் அலக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெத்த அம்மா மட்டும்தான் தன்னுடைய பொண்ணு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். மத்தவங்கலாம் அத வந்து தொட்டு கூட பார்க்கல. ஏன் என்னுடைய நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னுடைய அனுபவம். அவ்வளோதான் அனுபவிச்சிருக்கேன். எங்க அம்மா இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வேதனை. அதே மாரி ஒவ்வொருத்தவங்களும் இருப்பீங்க. அம்மா இல்லாம சரி தான் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போன மாமியானாச்சும் நம்மள அம்மா மாரி பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிற ஒரு நல்ல இதுல தான் ஒப்பீனியன்ல தான் ஒவ்வொரு பொண்ணுமே போவாங்க. ஆனா அப்படி பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அந்த பாகுபாடு இருக்கு. தான் வயித்துல 10 மாசம் சுமந்த பெண்ணு மட்டும் தான் பெண். மத்தவங்க எல்லாமே ஒரு வேற வேற பெண்ணா தான் பார்க்குறாங்க. அப்படிதான் எங்க வீட்ல எங்க மாமியாவும் என்னை பார்த்துச்சு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். குழந்தை பெத்துக்கும்போதும் சரி, என் குழந்தைய வளர்க்கும்போதும் சரி, ஒவ்வொன்னுக்கும் ஏன்னா அம்மா இல்லாத குறைய வந்து தீர்த்துட்டாங்கன்னா, அம்மாங்கிறவ இல்லங்கிறத குறையே தெரியாது. ஆனா அப்படி யாருமே என்னைய இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்ல. எப்ப பாரு எனக்கு எங்க அம்மா இல்லாத குறைய எல்லாருமே சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் சரி, வந்தாலும் சரி. நெறையா வீட்டுங்கள்ல பார்த்தா, அவங்க அம்மாங்க வந்து எவ்வளோ தூரம் தான் பொண்ண கட்டி குடுத்துருந்தாலும் பார்க்க வராங்க. ஆனா, நானும் நெறைய யோசிச்சு பார்த்துருக்கேன். அனாதை மாரி என்னைய பார்க்க யாருமே வரமாட்டாங்க. உடம்பு சரியில்லைனாலும் நானே இருக்கணும். அ என் புள்ளையும், புருஷனையும் நானே பார்த்துக்கணும். என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு, இல்லங்கல்ல.
அம்மா வந்துட்டு பக்கத்து வீட்லலாம் பக்கத்து அக்கம் பக்கத்து வீடெல்லாம் பார்ப்பேன். அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா வந்து ஒரு எட்டு பார்க்க முடியல. ஒரு அனாதை மாரி தான் இருக்கேன். ஒரு நல்லது கெட்டதுக்கு வரல அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அது எப்போ மாறும்னே தெரியல. கூட இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஆனா அவங்க இல்லாத அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஒரு மாரியா ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது எங்களெல்லாம் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. போனவங்க எங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா, என் தம்பி, தங்கச்சிங்கள கூட எல்லாருமே பாத்துக்க கூட ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அனாதை மாரி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அனாதை மாரி தான் புள்ள பெத்துக்கிட்டேன். அனாதை மாரி தான் எல்லாமே இருந்தோம். சொந்த பந்தங்கள் இருந்தாலும், 1000 பேர் இருந்தாலும், எங்க அம்மா மாரி யாரும் வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா இந்த வீட்ட பார்க்கும்போதெல்லாம் எங்க அம்மா இருந்த நினைவுகள் தான் என் கண்ணுல வந்து நிக்குது. ஒரு கோயிலுக்கோ எங்க போய் விளையாண்டாலும் சரி, எதுனாலும் சரி, "சாப்பிடு, சாப்பிடுமா, சாப்பிடுமா, அல்சர் வந்துருமா, வயிறு வலிக்குமா, சாப்பிடு" அப்படின்னு சொல்ற ஒரே நல்ல உள்ளம் அம்மா மட்டும் தான். அப்படி சொல்றதுக்கு உண்மையான பாசம், அன்புலேருந்து உண்மையா உள்ளேந்து வர பாசம் வந்து அம்மாவுக்கு மட்டும் தான் இருக்கும். மத்தவங்கலாம் சும்மா வெளி வார்த்தை. என்னுடைய குழந்தைக்கு கூட ஒரு பாட்டிங்கிறது இல்ல. என் குழந்தையும் ஒரு அனாதை மாரி தான். நானும் என் புருஷனும் மட்டும் தான். அவங்க சொந்தங்கள்லயும் வந்துட்டு யாரும் நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். நான் ஜாதி விட்டு ஜாதி பொண்ணுன்னு என்ன யாருக்குமே புடிக்காது. நான் வந்துட்டு படிச்சப்போ நான் கொஞ்சம் போல்டா பேசுவேன். தப்புன்னா தப்புன்னு பேசுவேன். ரைட்டுன்னா ரைட்டுன்னு பேசுவேன். நான் வந்துட்டு அநியாயத்துக்கெல்லாம் அடிபணிய மாட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு தான் நான். அது வந்துட்டு எங்க மாமியார் குடும்பத்துக்கு புடிக்கல. நான் என் புருஷன்ட்ட சொல்லிக் குடுத்து என் புருஷன பிரிச்சா மாரி அப்படித்தான் நெனைக்கிறாங்க. நான் நகை நட்டெல்லாம் அவ்வளவு போட்டுக்கிட்டு போல. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, நான் என்னுடைய உழைப்புல நான் நகை சேர்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நானா இது பண்ணிக்கிட்டேன். நெனப்பேன், நம்ப அம்மா இருந்திருந்தா, நமக்குன்னு ஒரு மாலை எடுத்து போட எங்க அம்மா இல்ல. நாங்களா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ்றோம். இல்லன்னு சொல்லல. என் வீட்டுக்காரர் என்னைய நல்லா தான் வச்சுக்கிறாரு. ஆனா, அம்மாங்கிறவ இல்லாதது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தன வயசானாலும், நான் சாவுற வயசு வந்தாலும் எங்க அம்மாவ நெனைக்காம நான் இருக்கவே மாட்டேன். தீபாவளி, பொங்கல், ஒரு நல்லது, கெட்டது எது வந்தாலும் இவங்கள நினைக்காத நாள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பி, தங்கச்சிங்கள பார்க்கும்போது கூட இவங்க ஞாபகம் தான் வரும். இவங்க இருந்திருந்தா என் தம்பி, தங்கச்சிங்கலாம் இப்படி இருக்குங்களா? யாராச்சும் ஒரு 4 பேர் 4 விதமா இப்படி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டியேம்மா! அப்படின்னு ஒரு கோவமா வரும். கடவுள் மேல கோவம் வரும். அப்புறம் ஏன் எங்களையெல்லாம் படைக்கணும்? அதுக்கு எங்க அம்மாவ அப்பயே கொண்டுட்டு போயிருக்கலாம். இப்படி 5, 6 பிள்ளைங்கள பெத்து விட்டுட்டு எங்க அம்மாவ எங்கள்ட்டருந்து பிரிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் என்னைய பிரிச்சுட்டாரு. வாழ்க்கையில வந்துட்டு அம்மா இல்லாம இருந்தா எவ்வளோ பெரிய வலின்னு அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அம்மா இருக்கிறவங்க அம்மாவ நல்லபடியா பார்த்துக்கோங்க. சரிங்களா? எதுக்கு இந்த வீடியோ சொல்றேன்னா, அம்மாவோட அரும வந்து அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு சின்னது நல்லது கெட்டதுக்கும் நமக்கு நல்லது நினைக்கிறது அம்மா ஒருத்தி மட்டும் தான். வேற யாரும் இல்ல. எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரையும் நம்பாதீங்க. நான் அம்மாவ வந்துட்டு கண்டிப்பா அம்மாங்கிறவங்க வந்துட்டு நமக்கு நல்லது தான் நினைப்பா. ம். நான் ஸ்கூல்ல படிச்சது, நான் நல்ல மார்க் எடுத்தது, நான் காலேஜ் போனது எதுவுமே எங்க அம்மா பார்க்கல. அந்த ஒரு மனவேதனை இன்ன வரைக்குமே எனக்கு இருக்கு. இந்த வீடியோ வந்துட்டு நான் எங்க அம்மாவ வந்து பார்க்கணும். என்னுடைய நினைவுகள பத்தி சொல்லணும். நான் நெறைய சுட்டித்தனம் பண்ணுவேன். எங்க அம்மா இன்ன வரைக்கும் என்னைய கை தூக்கி கூட அடித்ததில்ல. ஆனா எங்க அம்மா நெறைய கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்ல வாழ்ந்திருக்காங்க. நான் கண்ணால பார்த்துருக்கேன்.
சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். எங்க அப்பா எங்க அம்மாவ அடிப்பாரு. குடிப்பாங்க எங்க அப்பா, அடிப்பாங்க. யார் பேச்சாச்சும் கேட்டுக்கிட்டு எங்க அம்மாவ அடிப்பாங்க. ஆனா பாசமா பார்த்துக்குவாரு. ஆனா சில டைம் அந்த குடிக்கும்போது மட்டும் அடிப்பாரு. அதனாலயே எனக்கு அவ்ளோ கோவம் வரும். ஆனா எங்க அம்மாவ மட்டும் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மேல நான் அவ்ளோ கோவப்படுவேன். இப்பயுமே அந்த கோவம் உண்டு. எங்க அம்மா உயிரோட என் கூட இருக்கிறதா தான் நெனைக்கிறேன். ஆனாலும் இப்பயும் எங்க அம்மாவ யாராச்சும் சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். அப்படி யாரும் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அம்மா அவ இருந்து என்னத்த பண்ணுனா? அவளால என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யாரும் சொல்லக்கூடாது. அது ஒரு தப்பான ஒரு இது இல்லையா? அம்மா வந்துட்டு அவ வந்து எப்படி இருந்தா என்ன? அவளுக்கு 10 மாசம் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அது அம்மா. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களும் அப்படிதான் எங்களையும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நெறைய வேதனைப்படுத்தியிருக்காங்க. எங்களால எனக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்டலாம் கண்ணீர் விட்டு அழுதே என் உடம்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மனவேதனை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். என் வாழ்க்கையில நெறைய அடிபட்டு போயிட்டேன். எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ துயரங்கள் இதெல்லாம் வந்துட்டு எங்க அம்மா இல்லாதனால தான் இவ்வளதும். எங்க அம்மாவும், அப்பாவும் இப்போ நல்லபடியா இருந்திருந்தாங்கன்னா, நான் அங்கலாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருந்திருப்போமா என்னன்னே தெரியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அன்பு உறவுகளே. அவங்கவங்க வீட்லயும் அம்மா இல்லாம இருக்க மாட்டீங்க. அம்மாவ வந்துட்டு இருக்கிறவங்க சந்தோஷமா கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவங்க சம்பாரிக்கல, அவங்களால ஒண்ணுமே யூஸ் ஆகல, அவங்க ஒரு வயசாயிடுச்சு, அவங்கலாம் ஒண்ணும் தேவையில்லாத பொருள் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க இல்லைன்னா நம்ம இல்ல. அவங்க இல்லைன்னா நம்ம பொறந்திருக்க மாட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு 10 மாசம் ஒரு குழந்தைய பெக்கறதுக்கு எவ்ளோ கஷ்டப்படுறோம். அது மாரி தான் இந்த பெத்த தாய் ஒருத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க. இல்லையா? அதெல்லாம் ஒரு மனவேதனை. சரிங்களா? நல்லபடியா பார்த்துக்கங்க அம்மா இருந்தா. சரிங்களா? யாரையும் மனசு வேதனைப்படுற மாரி அவங்க கண்ணீர வாங்கிக்காதீங்க. ஏன்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதாங்கன்னா, அது நமக்கு தான் பாவம். சரிங்களா? நான் நெறைய அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னால இதுக்கு மேல சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள பத்தி பேசினாலே எனக்கு கண்ணீர் மட்டும் தான் வரும். வார்த்தை வராது. சரிங்களா? எனக்கு எங்க அம்மாவ ரொம்ப, 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 ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளே நேர்ல வந்து என்கிட்ட கேட்டாலும், எனக்கு இப்ப எவ்ளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, எங்க அம்மா தான் எனக்கு வேணும்னு நான் கேட்பேன். அப்படி எனக்கிட்ட கடவுள் வந்து கேட்கவும் மாட்டேங்கிறாரு. எனக்கு இன்னொரு ஜென்மம்னு இருந்தா எனக்கு எங்க அம்மா கூட கடைசி வரையும் இருக்கணும்னு ஒரு ஆசை. அடுத்த ஜென்மம்னு நான் பொறந்தேன்னா, எங்க அம்மா எனக்கு அம்மாவா பொறந்து என்னைய பார்த்துக்கணும். கடைசி வரையும் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா?